guys, welcome to another video. நம்ம யூஸ்வலாகவே வந்து பீட்சா பர்கர் எல்லாம் வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து நம்ம சாப்பிடுவோம். நமக்கு அது ரொம்ப கிரேவிங்காக இருக்கும். நான் ரீசெண்டாக கோவை பழமுதிர் நிலையம் போயிருந்தேன். அப்போ வந்து பீட்சா பேஸ் பார்த்தேன். 25 ரூபா தாங்க. சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து பீட்சா பேஸில் பீட்சா பண்ணுவாங்க. பட் நான் இப்போ ட்ரை பண்ணதில்லை. ஸோ சரி ஓகே நம்ம இந்த தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தடவை ட்ரை பண்ணேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரையே ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த பீட்சா பேஸில் பீட்சா பண்ணணும். அதுவும் அந்த பீட்சா வந்து நீங்கள் அவன் இருக்கணும் கூட அவசியம் இல்லை, தவாலையே பண்ணலாம். ஸோ அதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். அண்ட் இந்த பீட்சா எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் வந்து ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜ் வந்து ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்டே டியூன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அது மேலே ஒரு தவா வச்சுட்டு தவால பட்டர் போட்டுக்கிறேன். அப்புறம் பீட்சா பேஸில் பட்டர் போடுறேன். பீட்சா அண்ட் பாஸ்தா சாஸ். அப்புறம் பீட்சா மேலே பீட்சா சாஸ் போடணும். இப்போ தான் ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணேன். இது வந்து பீட்சா அண்ட் பாஸ்தா சாஸ். ஸோ வந்து ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஸோ இப்போ வந்து பீட்சா மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சீஸ் மோசரல்லா சீஸை 1 டீஸ்பூன் அளவு எடுத்து அதை கையில் மாற்றி தூவ வேண்டும். அப்புறம் மொசரல்லா சீஸை நல்லா மலைச்சாரல் மாதிரி தூவிக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஜூலியனா ஜூலியனா இல்ல வந்து இந்த மாதிரியா? எனக்கு ஆனியன் வந்து அந்த மாதிரி வேணும். இந்த மாதிரி தக்காளி வந்து ஜோலியன் வேணும். நானும் ஜோலியன் பாத்தீங்களா? கம்மிங் டு த டாப்பிங், லைக் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்கள் போடலாம். வெஜிடபிள்ஸ் லைக் இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து தக்காளி, வெங்காயம், அப்புறம் கேப்சிகம், கார்ன் இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பட் இப்போ உங்களுக்கு வந்து அதையும் தாண்டி நிறைய வெஜிடபிள்ஸ் பிடிக்குதுன்னா அதை நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பன்னீர் யூஸ் பண்ணலாம், சிக்கன் யூஸ் பண்ணலாம், மஷ்ரூம் யூஸ் பண்ணலாம், லைக் எனி திங் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஸோ வந்து எனக்கு இதே ரொம்ப வந்து பர்சனலாக வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்படின்னா, நான் டாமினோஸ் பீட்சாலாம் வாங்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்னா தக்காளி வந்து ரெண்டு அந்த பீஸ் இருக்கும் அவ்வளோதான், 2 தக்காளி பீஸ், 2 வெங்காயம் பீஸ், கமான் இந்தாங்க அப்படின்வாங்க. லைக் இட்ஸ் பேசிக் லெவல் ஆஃப் பீட்சா. இது வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா 25 ரூபாய் அந்த பீட்சா பேஸு. அதுக்கப்புறம் அந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தா கூட ஒரு நான் யூஸ் பண்ண குவான்டிட்டிக்கு பார்த்தா ஒரு 25 ரூபாய். அப்புறம் என்ன இந்த பட்டர் இதெல்லாம் சேர்த்தா கூட ஒரு 100 ருபீஸ் கூட வராது. ஸோ வீட்டிலேயே சூப்பராக வந்து நமக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ்லாம் போட்டு அருமையாக செய்யலாம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது செய்யும்போது. அது அந்த செஃப்க்கு எப்படி இருக்கும் கேட்கும்போது? ஒற்றை பீட்சா யாரடா சற்றே நிமிர்ந்து பாருடா. ரொம்ப நேரம் பீட்சா அறிய அனுப்பாங்களா? உங்களுக்கு ஷார்ட் நோஷன் பிரேக். கம்மியா now she's gonna sprinkle some pizza oregano. sprinkle ஆகுது. டாப் ஆங்கிளுக்கு போய்க்கலாம். Then she's gonna sprinkle some chili flakes. She's not gonna leave to the audience. She decides what I'm going to eat. Tada! ஃபைனலி 5 நிமிஷம் தவால வச்சதுக்கு அப்புறமா என்னோட பீட்சா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகா இருக்கு. அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி. இது நான் பண்ணனா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. அப்புறம் சூப்பராக ரெடியான பீட்சாவை நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணி ஷேர் பண்ண வேண்டியதான். பீட்சா கட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பீட்சா கட்டர் யூஸ் பண்ணலாம். இல்லை நார்மல் நைஃப்பில் கூட நீங்கள் அழகாக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் சீஸ் போட்டேன்ல, அதுக்கப்புறமா டாப்பிங்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே ஒரு தடவை சீஸ் போட்டேன். சில டபுள் டைம் நான் சீஸ் போட்டிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. Do you want tomato sauce? Super. Extraordinary. நான் இந்த சீஸ் இருக்குன்னு இழுக்கிறதுக்கு வர சீஸ் போட நினைக்கிறேன். இதில் இந்த ஆனியனுடைய அந்த கிரன்ச்சினஸ் சூப்பராக வருது. அதுலேயும் இந்த கார்ன் போட்டுருக்காங்களா, ஒரு மைல்டு டேஸ்ட்டை கொடுக்குது. க்ரஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ. க்ரஸ்ட் கரெக்டாக இருக்குல்ல, எனக்கு அது ஃபீல் ஆச்சு. கேப்சிகம் சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. மொத்தத்தில் 99 out of 100. ஒரு மார்க்கா? அடுத்த வாட்டி கட் பண்ணிடணும். ஓகே சூப்பர். அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் செய்வீங்க. ஓகே. நீங்களும் இது மாதிரி வீட்டை செஞ்சு பாருங்கள்.
பார்த்துட்டு அது கமெண்ட் மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ப்ளீஸ். Cheers.